அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் இரண்டு மண்டலங்கள் இணைந்து நடத்தும் ரமலான் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஜக்காத்தும் பொருளாதாரமும் என்கிற தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஜக்காத் என்பதை யாரிடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். ஜக்காத் என்பது எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஜக்காத் என்பது சிலர் தவறாக புரிந்து கொண்டது போல நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிற, அபகரிக்கிற ஒரு திட்டம் அல்ல. அது நல்லது தான், சிறந்தது தான், நமக்கான ஆரோக்கியமான ஒரு முறைதான் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போது இரண்டாவது தினத்தில் நம்ம பார்க்கவிருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், ஜக்காத்தினுடைய அளவீடு என்ன, இதை நம்ம பார்க்கவிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஜக்காத் அது வெறுமன பூடகமான ஒரு திட்டம் கிடையாது. ஒவ்வொன்றையும் தெளிவாக நம்முடைய மார்க்கத்தில் ஜக்காத்தை அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கம் சில நபர்கள் வைத்திருக்கிறார்கள், அதுக்கு ஒரு ஜக்காத் இருக்கிறது. அதை கடந்து சில நபர்கள் வெள்ளியை வைத்திருக்கிறார்கள், அதுக்கும் ஜக்காத் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாத்துக்குமே நம்முடைய மார்க்கத்தில் ஜக்காத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் இப்படி நீங்கள் செய்யுங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க என்று தெளிவாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம், இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் முதலில் பார்க்கவிருக்கிற விஷயம் எதுவென்று சொன்னால், தங்கத்தை பொறுத்தவரை மார்க்கம் எப்படி ஜக்காத்தை சொல்லி காட்டுகிறது, இதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தங்கம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் கோல்டு ரசூல்லா காலத்திலிருந்து இன்றைக்கு வர ஒரு ஏர்முகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் அன்னைக்கு இருந்த தங்கத்தோட கோல்டை விட இன்றைக்கி இருக்கிறது என்ன செய்யுது, கூடுதலாக தான் இருக்கிறது. அப்போ இப்படி ஏர்முகத்தில் வரும்போது நாம் ஜக்காத்தை எப்படி நம்ம எடுக்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. சூரா தௌபா என்கிற அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், 102வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய அந்த பொருளாதாரங்களிலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். சதக்கா என்று தான் நீங்கள் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் இது ஜக்காத்தை குறைக்கும். எப்படி நம்ம கொடுக்குறோம், அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினதா கடந்த தினங்களில் நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து அது எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஒரு விளக்கம்தான் இந்த வசனமாக நாம் எடுக்க முடிகிறது. அதாவது ஹுதுமின் அம்வாலிஹிம் சதக்கா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் இந்த தர்மத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சதக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சதக்கா பெருமன எல்லா சதக்காவையும் குறிக்காது, ஜக்காவை தான் குறிக்கிறது. எப்படி, அடுத்த வரியில் நீங்கள் பார்க்கலாம், துத்தஹீருஹும், அவர்களை அது தூய்மைப்படுத்துகிறது. அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யார் ஜக்காத்து கொடுக்குறாங்களோ அவர்களை அது தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இரண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வத்து ஜக்கீஹிம் பிஹா, அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான், அல்லாஹும் சொல்லி காட்டுகிறான். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த சதக்கா என்பது அவர்களை நல்ல பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அவர்களை தஸ்கியத்து செய்கிறது. தஸ்கியத்துனா என்ன, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதாவது பரிசுத்தமாக ஒரு மனிதனை ஆக்குவது. இப்போ பொருளாதாரத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்ம தேவைக்கு மார்க்கம் கொடுத்துருக்கு. தேவை மிஞ்சி இருக்கு இல்லையா, மிஞ்சி இருக்கிறது நம்ம பொருளாதாரம் கிடையாது.
அந்த தேவைக்கு மிஞ்சியதை நம்ம பின்னாடி வளர்க்கும். அது ஹதீஸ் அடிப்படையில் ஒரு செய்தியை வைத்து தெளிவாக நம்ம வளர்க்கலாம். சரி, அப்போ அந்த தேவைக்கு மிஞ்சி இருக்கு பாருங்களேன். மிஞ்சி இருக்கக்கூடியது நம்மிடத்துல இருந்ததுன்னு சொன்னால் அழுக்கு பிடித்தார் போல் என்ன செய்யும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணணுமா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், துத்தஹிருஹும், அவர்களை அது தூய்மைப்படுத்துகிறது, வத்து ஜக்கீஹிம் பிஹா, மேலும் அதன் மூலம் அவர்களை அது பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒன்று, சொல்லி அலைஹிம், முகமது நபி அவர்களே அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இன்ன சொலாத்தக்க சக்கனுல்லகும், உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த சதக்கா ஜக்காத் என்பதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். இது தூய்மைப்படுத்துது என்பதை நமக்கு மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போது இந்த தூய்மை எப்படி நம்ம கணக்கீடு செய்வது என்று கேட்டால், முதல்ல தங்கத்தில் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அல் அம்வாலில் காசிம் இப்னு சலாம் என்கிற நூலினுடைய பெயர் அது. அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியிலே வருகிறது, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், 20 தீனாரை அடையும் வரை தங்கத்திலிருந்து எதுவும் ஜக்காத்தாக எடுக்கப்பட மாட்டாது. நல்லா கவனிச்சுக்கணும். தீனாரை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. தீனார் என்றால் தங்கம், தங்க காசு. அந்த தீனார் 20 தீனார் அடைகிற வரை உங்களுக்கு ஜக்காத் கடமை ஆகாது. அந்த கிரேசோன், அந்த எல்லை பகுதியை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த 20 தீனார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 தீனாரு நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் ஜக்காத் கடமையாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இப்போ அந்த 20 தீனாரை நம்ம எப்படி கணக்கீடு செய்வது சொல்லுங்கள்? அதுக்கு ஏதாவது அளவுகோல் வேணுமா இல்லையா? ஒவ்வொரு ஆளும் ஒரு தீனார் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்குள்ள தீனார் கிடையாது. நீங்கள் இன்னைக்குள்ள தீனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்ஃபில் நம்ம பார்க்குறோம், திர்ஹம்ஸ், தீனார் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. குவைத் தீனார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். குவைத் தீனார்னா 250 ரூபாயிலிருந்து 280 ரூபா பக்கம் என்ன செய்யும், முன்ன பின்ன இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு இந்தியன் ருபிக்கு போயிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அந்த தீனார் கிடையாது. இந்த தீனார் இல்லாமல் எதை இங்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், தீனார் என்ற தங்க காசு இருக்கு, அந்த தங்க காசு 20 காசுகள் வரணும். 20 காசு வந்துருச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. 20 காசு வந்துருச்சுன்னா நம்ம கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான், இதனுடைய சட்டத்திட்டம் நமக்கு அப்ளிகேபிளாக ஆகிடும் என்பதை என்ன செய்யணும், இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது ஒரு தீனார்னா எவ்வளவு, அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அதை தெரிஞ்சுட்டா அதிலிருந்து 20 என்ன செஞ்சிடலாம், நம்ம பெருக்கி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு தீனார் என்பதை பொறுத்த வரைக்கும் சரியான அளவீடு என்னவென்று சொன்னால் 4.25 கிராம் ஒரு தங்க காசினுடைய எடை. 4.25 கிராமுங்க. இப்போ இந்த 4.25 கிராம் ஒரு காசை நீங்கள் எடுத்துட்டு அதிலிருந்து 20 காசு வந்தால் எத்தனை கிராம் வருது என்று நீங்கள் கணக்கீடு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 4.25. இதை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 4.25, 4.25. இதை நீங்கள் 10ஆல் கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் அது எப்படி வருகிறது என்றால், அந்த 4லிருந்து 25ன்னு கணக்கு பண்ணும்போது கரெக்டாக என்ன செய்யும், அதாவது 42.5 என்கிற வகையில் நின்றோம். இதே இந்த 4.25ஐ 20ஆல் கணக்கீடு செய்யும் பொழுது 42.5 42 எவ்வளோ, 85. இதுதான் அதுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆன்சர். அப்போ 20 தீனார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் 85 கிராம் தங்க நகை அல்லது தங்க நகையின் மதிப்பளவுக்கு பொருளாதாரம் உங்கள்கிட்ட வந்துருச்சா, நீங்கள் ஜக்காத்தை கடமை ஆகிட்டீங்க, செல்வந்தர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே, வதுஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து இந்த ஜக்காத் எடுக்கப்படும்னு சொன்னாங்கல்ல. செல்வந்தர்னா அதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், செல்வந்தருடைய அளவுகோலை நம்ம பின்னாடி சொல்கிறோம். இதுதான் அந்த அளவுகோல். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். செல்வந்தர் என்பதை பொறுத்தவரை ஒவ்வொரு ஜோனில் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியா மாதிரி நாட்டில் செல்வந்தர்னா யாரை சொல்லுவோம், யார் நல்ல பெரிய மாடி வீடு கட்டி, யார் ஒரு கார் வச்சு, தேவைக்கு ஒரு பைக்கும் வச்சு, ஒரு 4 ஆளை வேலைக்கு வச்சுட்டு இருக்காங்களோ இவங்க தான் பணக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது இந்தியா மாதிரியான, அதாவது லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய, உழைக்கும் வர்க்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய சூழல். இதே கல்ஃபுக்கு நீங்கள் போங்க, அரபு கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய இந்த செல்வந்தர் இருக்காரு, ஒரு பெரிய வீடு கட்டி ஒரு காரு ஒரு பைக்கெல்லாம் வச்சு 4 பேர் வேலைக்கு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, இவர் நடுத்தர வர்க்கத்தில் தான் வருவார்.
ஏன்னா அங்கே வேறு மாதிரிலங்க இருக்கும். அவன் குறைஞ்சது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பெரிய வீடு கட்டி வச்சுருக்கான். நம்ம வீட்டினுடைய 4-5 வீட்டுக்கு சமானமாக என்ன செய்யும், அது வந்து மாறிக்கொண்டு இருக்கும். வேலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் குறையாமல் என்ன செஞ்சுட்ருக்கான், வச்சுட்ருக்கான். நம்ம டிரைவர்ஸ்லேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆட்களாக இருக்கும். காரு, பிள்ளைக்கு ஒரு காரு, தாய்க்கு ஒரு காரு, தகப்பனுக்கு காரு, அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஒரு முறை அரபு நாட்டில் ஒரு ஆள் சொல்கிறாரு, கணவனும் மனைவியும் காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட் வெளியே. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டாராம், ஏங்க இப்படி கணவன் மனைவி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, இப்போ பிள்ளைங்க என்னங்க செய்வாங்க? பிள்ளைங்கள என்ன யார்கிட்ட விட்டுட்டு வருவாங்க? பிள்ளைங்க அது ஒரு கார் எடுத்துட்டு அது போயிருக்கோம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிதாக உழைப்பு செலுத்தாமலேயே ஒரு சீமாட்டித்தனமான வாழ்க்கையை வந்து கொடுத்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறான். அது வேறு விஷயம். இப்போ நம்ம இங்கே என்ன கவனிக்கணும்னு சொன்னால், செல்வந்தர் என்கிற வார்த்தை வந்து அங்கு அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியான காலத்தில் இருக்கிறது, நம்ம வேறு மாதிரியான ஒரு காலத்தில் இருக்கிறது. இதே யூரோப் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஃப்ரான்ஸில் இங்கிலாந்துலேயே எடுத்துங்களேன், அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வேறு மாதிரி என்ன செய்யும், அது வந்து மாறும். இப்படி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் செல்வந்தரனுடைய அந்த ஒரு அளவுகோல். மார்க்கம் வந்துங்க, நீங்கள் செல்வந்தராகிறீங்க, ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அடைஞ்சிட்டீங்க என்று சொன்னால் அழகான ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுதான் வதுக்கது மின் அக்னியாயிஹிம், செல்வந்தர்கள்ட்ட இருந்து எடுக்கப்படும். செல்வந்தர்கள்ட்ட இருந்துனா யாரு? யாரிடத்துல 85 கிராம் நகை அளவுக்கு சொத்து இருக்கிறதோ அல்லது 85 கிராம் நகையே இருக்கிறதோ தங்கத்தில், அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, செல்வந்தராக மாறிடுவாங்க. அப்படிங்கிற என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கணும். எனவே நம்முடைய பொருளாதாரம் என்பது நீங்கள் நகையாக கணக்கு பண்ணிங்கன்னா 85 கிராம், இப்போ 8 கிராம் அப்படிங்கிறது ஒரு பவுன் நகை, ஒரு சவரன் என்று நம்ம தமிழில் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இதை கணக்கீடு செய்யும்போது 10 பவுன்னா எவ்வளோ வந்துருச்சு, 80 கிராம். 80 கிராமோட நீங்கள் அந்த பக்கம் ஒரு 5 கிராமும் சேர்த்துக்குங்க. அதாவது 10.5 கிராம் இருக்கும், ஒரு கிராம் கூடுதலாக 85 கிராம். இந்த அளவுக்கு உங்கள் நகை வந்துருச்சா, 85 தாண்டி 86, 87, 88, 90, 2000, 3000 எவ்வளோ வேணால் போட்டோம், 85 கடந்துட்டாலே நீங்கள் டோட்டலுக்கும் சேர்த்து சக்காத்து கொடுக்கணும். எப்படி கொடுத்துடக்கூடாது தெரியுமா, சில ஆளுக்கு தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க அறியாமையினால. அப்போ 85 கிராம் சொல்கிறீங்களே தம்பி, 85 கடந்து என்கிட்ட வந்து 95 இருக்குது, அப்போ நான் 10க்கு மட்டும் கொடுத்தா போதுமா கேள்வி. அந்த மாதிரி கிடையாது. 85லேருந்து 95 போயிடுச்சா, 95க்கு சேர்த்து தான் கொடுக்கணும். இந்த 85ங்கிறது ஒரு டெட்லைன் தானே ஒழிய இதுக்கு கீழே உள்ள சேர்க்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு பையன் பரீட்சையில் பாஸ் ஆகுறான், பாஸ் ஆகும்போது 40 மார்க் வந்து டெட் ஜோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெட்லைன் சொல்கிறாங்க. சரி, 75 மார்க் வாங்கிட்டான், இப்போ அவனுக்கு 35 போடுவாங்க. 40 சொன்னோம்லப்பா, நீ ஏன்ப்பா 70? 40ங்கிறது வந்து ஒரு எல்லை கோடு, எல்லையும் சேர்த்து தானே நமக்குள்ளே என்ன செய்வோம், நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எல்லையை விட்டுட்டு யாராவது எடுப்போமா சொல்லுங்கள்? சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, தேவைக்கு மிஞ்சியதுக்கு சக்காத்துன்னு சொன்னோன்னே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தேவைக்கு மிஞ்சியதுன்னா எனக்கு என்ன மிச்சமாக நான் நினைக்கிறேனோ அதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, மார்க்கம் வகுத்துருச்சு. 85 கிராம் நகை அளவுக்கு தான் உங்களுக்கு மதிப்பு, அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் அது தேவைக்கு மிஞ்சியது தான். அதுக்கு முன்னாடி வர நீங்கள் ஏழையாக இருப்பீங்க, ஜக்காத்து வாங்குகிற ஆளாக இருப்பீங்க. கொடுக்குற ஆளாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் வாங்க முடியாது. சொல்கிற புரியுதா? அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த ஜக்காத் என்பதை பொறுத்தவரை 85 கிராமை கடந்து விட்டது என்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தானே சொன்னான், ஹுதுமின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் எடுங்க என்று அல்லாஹ் சொன்னானே. பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் எடுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ 85 கிராம் நகை வந்து எங்கள் பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அப்போ சொல்லுங்கள். 95 கிராம் நகை இருக்குங்க, 10 கிராம் மட்டும்தான்ப்பா என் நகை, 85 என் நகை இல்லை, அது ஊரார் வீட்டு நகை, இப்படியா சொல்லுவாங்க? எல்லாம் சேர்த்து நம்ம தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணணும், 85 விடாமல் தான் கணக்கு பண்ணணுன்றதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், நாம் ஒரு விஷயமாக சொல்லிக்கொள்கிறோம். இது ஒரு செய்திங்க. அப்போ இதை நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம தெளிவாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சட்டமாக இருக்கிறது. இதுதான் ஜக்காத்தினுடைய அளவுகோல். அடுத்தபடியாக நம்முடைய தானியங்கள் இருக்குது. தானியங்கள் எப்படி நம்ம ஜக்காத்தை கணக்கீடு செய்வது, அது நமக்கு மார்க்கத்தில் பார்க்கணுமா இல்லையா? இப்போ நம்ம பொருளாதாரத்துக்கும், அதாவது நகைக்கும், நகையினுடைய மதிப்பளவுக்கு, அது எதாக இருந்தாலும் சரி, ஒரு லேண்ட் இருக்குது, லேண்டினுடைய மதிப்பை நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணுமா, அதை கணக்கு பண்ணுங்கள். ஒரு அசட், ஒரு சொத்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு அந்த இடம் வந்து என்ன செய்கிறது, பெருமானம் பெறுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
நீங்கள் 25னா ஆல்ரெடி நீங்கள் பணக்காரராக மாறிட்டீங்க. அதாவது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அப்போ 25 லட்சத்துக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது பண்ணிக்கிற வேண்டியதான் 25ல் 0.25 2.5% நம்ம கணக்கு பண்ணிக்கணும். 2.5%னா எப்படி கணக்கு பண்ணணும்? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது நம்முடைய அந்த ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தில் 2.5%, லட்சத்துக்கு 2500, 10 லட்சத்துக்கு 25,000, 20 லட்சத்துக்கு 50,000, 25 லட்சத்துக்கு நாம் அந்த 50,000த்திலிருந்து அங்கிட்டு ஒரு 12,500 சேர்த்துக்கணும். சேர்க்கும்போது என்ன செய்யுது? அதில் வந்து கூடுதலாக நம்ம பார்க்கும் பொழுது 62,500 ரூபாய் நமக்கு வருகிறது. இந்த மாதிரி என்ன செஞ்சிடணும்? நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். பெரிய ஒரு விஷயமே கிடையாது. 25 லட்சத்தில் ஒரு 62,500 ரூபாய் என்று சொல்வது பாரமா தெரியுமா? தெரியாது. அதாவது அமௌண்ட்டு கூட கூட சில பேர் பயப்படுறாங்க. 1 கோடிக்கு 2,4 லட்சமா அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன் 1 கோடிக்கு 2,4 லட்சம்? பாக்கி வந்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? 97,5 லட்சம் உங்கள் கையில் தானே இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? அல்லா நாடுனா அந்த 1 கோடியும் கொடுக்காம கூட இருந்திருப்பானே. கொடுத்துருக்கானே எதுக்கு? அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காகத்தான். எனவே இந்த 2.5% நம்முடைய ஜக்காத் அப்படிங்கிற என்ன செய்யணும்? இந்த இடத்துல நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இதுக்கடுத்து தானியங்களை பொறுத்தவரை நம்ம கவனிக்கணுங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 5 வசக்குகளை விட குறைவாக உள்ள பேரிச்சம்பழத்தில் ஜக்காத் இல்லை. 5 வசக்குனா நம்ம எப்படி பார்க்குறதுங்க? ஒரு வசக் என்பதினுடைய அர்த்தம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 60 சா என்று அரபியிலே சொல்வார்கள். 5 வசக்கு நீங்கள் சுருக்கமாக நம்ம வளவலன்னு இல்லாமல் சுருக்கமாக புரியக்கூடிய வகையில் சொல்வதாக இருந்தால் 652 கிலோ. அதாவது 5 வசக் என்று சொன்னால் 652 கிலோ என்ன செய்யும்? அதனுடைய அர்த்தம் என்பதை இந்த இடத்துல நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசக் என்பது 130.4 கிலோ. அப்போ இது 5ஆல் நீங்கள் வந்து பெருக்கி பார்த்துக்குங்க, 652 கிலோ. இந்த அளவுக்கு அந்த பேரிச்சம்பழ தானியத்தினுடைய அளவு வந்துருச்சா? நாம் வந்து என்ன செய்யணும்? ஜக்காத்தை கொடுத்துடணும் என்பதை இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது அந்த பேரிச்சம்பழம் போன்ற தானியங்களுக்கு உள்ளது. அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையக்கூடிய பொருட்கள், விளையக்கூடிய விளைச்சல் வந்து 2 டைப்பில் விளைகிறது. ஒன்று என்னவென்று சொன்னால் நமக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சி விளையக்கூடிய விளைச்சல், இதுவும் இருக்கிறது. தண்ணீர் பாய்ச்சாமல் தானாக மழை நீரை வாங்கி விளையக்கூடிய விளைச்சல். இப்போ உதாரணத்துக்கு நஞ்சை புஞ்சை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் பாருங்க. நஞ்சைன்னு சொன்னால் தானாக தண்ணியில் நனைஞ்சு விளையக்கூடியது. வானம் பார்த்த பூமி, ஒருத்தருடைய பூமி இருக்குது, இவர் தண்ணி பாய்ச்சலை, செலவு பண்ணலை, ஆள் கூலி போடலை, விதையை சும்மா தூவி விட்டார், அல்லது ஏதோ எங்கேயோ கடந்த விதை அங்கே கிடக்கு, மழை பெய்யுது, பேஞ்சா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் மலை கடலை பயிர் வந்துடுச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு பயிர் வந்துடுச்சு, தக்காளியோ செடி ஏதோ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து நமக்கு தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நஞ்சை. நஞ்சை என்றால் தானாக விளைந்து வருவது. அப்படி தானாக விளைஞ்சு வருதா? அதுக்கு மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஹதீஸுகளில் பார்க்கலாம். புகாரியில் 1483வது செய்தி. அந்த செய்தியில் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், மழை நீராலோ ஊற்று நீராலோ அல்லது தானாக பாயும் தண்ணீராலோ விளைபவற்றில் 10ல் 1 பங்கு ஜக்காத் உண்டு. நான் சொன்ன மாதிரி, அதாவது ஆற்று தண்ணி, மழை நீர் மட்டும் கிடையாது, ஆற்று தண்ணி தாராளமாக வந்து விளைஞ்சிருச்சு, அப்படி விளையுதா? அதில் வந்து 10ல் 1. இது ரொம்ப குறைச்சல் தான், பாரம் கிடையாது. 10ல் 1 என்னங்க? 100க்கு 10%. சொல்ல புரியுதா? எந்த உழைப்பும் செய்யலை, சும்மா அல்லாவாக கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இருக்கும்போது 100 கிலோ எடுக்கிறாங்கன்னா அதில் அவங்க வந்து 10 கிலோ கொடுக்குறன்ற பெரிய விஷயம் கிடையாதுல்ல. 10 கிலோ கொடுத்துட்டா 90 கிலோ இருக்கு. அப்படி நீங்கள் பார்க்கணும். 10 கிலோ போயிடுச்சு, 10 கிலோ போயிடுச்சு அப்படி பார்த்தா அப்போ அடுத்த வருஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும்? இருக்கணும். வரக்கூடியதை வந்து அனுபவி ராஜா அனுபவின்னு அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுக்கல, அடுத்தவங்களுக்கும் கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஆத்ம திருப்தி அடையணுன்றது இந்த இடத்துல பார்க்குறோம். எனவே நஞ்சையாக இருந்தால் 10ல் 1. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், ஏற்றம் கமலை கொண்டு தண்ணீர் பாய்ச்சப்பட்டால் 20ல் 1 பங்கு ஜக்காத் உண்டு. ஏற்றம் கமலைனா என்னதுங்க? அன்னைக்கு உள்ளது ஒரு மாதிரி பெரிய வாளியிலே பெரிய சைஸ் மாதிரி மரத்தில் செஞ்சுருப்பாங்க. அதை வச்சு குதிரையவோ ஒட்டகத்தையோ வச்சு இழுத்துட்டு வந்து தண்ணியை ஊற்றுவாங்க. அன்னைக்கு பைப் கனெக்ஷன் எல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து பைப் கனெக்ஷன் எல்லாம் இருக்கிறது. இதை வச்சு நாம் வந்து செய்கிறோன்னு சொன்னால்
இப்படி நம்ம தண்ணீர் பாய்ச்சி நம்ம உழைப்பை செலுத்தி நம்ம வந்து கொடுக்குறோன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் 20 ஒரு பங்கு ஜக்காத் உண்டு. 20 ஒரு பங்குனா என்னங்க, நாம் 100க்கு 10 சொன்னோம்ல, அதுலேயும் பாதியாக குறைச்சிங்க. 20 1னா 100க்கு 5 தான். சொல்கிற புரியுதுங்களா? 20% 1, அப்போ 40க்கு 2. இப்படியே நீங்கள் 20 போனீங்கன்னு சொன்னால் 100க்கு 5%. ஏன்னா நீங்கள் செலவழிக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நாம் செலவழிக்கலை, அதுவாக விளைஞ்சது, அதனால 10. இது நம்ம செலவழிக்கிறோம் என்பதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு கருணை காட்டி 5% கொடுத்தா போதும் என்று சொல்லியிருக்கிறான். எனவே நம்முடைய நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள், விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள், அது என்ன டைப்பில் வருது அப்படிங்கிற பார்த்து என்ன செஞ்சிடணும், அவங்க கொடுத்துக்கணும். இது ஒன்றுங்க. அதனுடைய டெட் ஜோன் வந்து 652 கிலோ, அதை மார்க்கம் சொல்லிருச்சு. அதுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் அதை தாண்டி போயிடுச்சுனாலே தானாக விளைஞ்சா கொடுக்கறது அழகாக நீங்கள் கொடுங்க, 100ல் 10. தண்ணீர் பாய்ச்சி விளைஞ்சா 100ல் 5 அப்படிங்கிற என்ன செய்யணும், இந்த இடத்துல நாம் வந்து கவனத்தில் வச்சுக்கிறணும். ஒன்று, புதையலுக்கு ஜக்காத் எவ்வளவு? சில ஆட்களுக்கு அரிதிலும் அரிதாக, எல்லாத்துக்கும் கிடைக்காது. கேட்கும் போதே நமக்கு ஆசையாக இருக்கும், புதையலுக்கு ஜக்காத்தா, நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஜக்காத் யாருக்கும், அதாவது புதையலே இல்லையா அப்புறம் எப்படி ஜக்காத்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்கலாம். அப்படி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சட்டத்தை சொல்வதற்காக நாம் இந்த இடத்தில் இதை சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 1499வது ஹதீஸில் சொல்கிறார்கள், புதையலில் 5 ஒரு பங்கு ஜக்காத்தாக வசூலிக்கப்படும். அரபியிலே ரிகாஸ் என்று சொல்வதுண்டு. அப்போ புதையல் ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த புதையலை அவங்க எப்படி பார்க்கக்கூடாது தெரியுமா, நமக்கு கிடச்சிச்சு, நான் தானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்களே ஆனால் அந்த புதையலில், அதாவது 5 ஒரு பங்கு, 5 ஒரு பங்குனா இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு எந்த ரோலுமே கிடையாதுல்ல, இடமும் வருதில்லை, பொருளும் வருதில்லை, ஏதோ தானாக கிடச்சிருச்சு, பழங்கால பொருள் கிடச்சி அதை விற்கிறாரு, அது ஒரு 10 லட்சத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவர் ஜக்காத்து கொடுக்கணும். எப்படி கொடுக்குற மாதிரி வரும், 5 ஒரு பங்கு அப்படின்னு சொன்னால் 10க்கு 2. சொல்ல புரியுதுங்களா? 5ல் 1, 10க்கு 2 அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 20க்கு 4. 20க்கு 4ன்னு எடுக்கும்போது அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20க்கு 4. அப்போ 5 நீங்கள் 5 டைம்ஸ் நீங்கள் பெருகி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 100க்கு 20% அவங்க என்ன செய்யணும், ஜக்காத்தாக கொடுக்கணும். இது கூடுதலாக தெரியும். அது எப்படி புதையல் இவருக்கு வந்து 100க்கு 20ன்னு சொன்னால் அது சரியாக வருமா அப்படின்னு நம்ம பார்க்குறோமே, அப்படிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அந்த புதையலை கொடுத்ததே யாருங்க, அல்லாஹ் தானே கொடுத்துருக்கான். அப்போ அல்லாஹ்னுடைய பேச்சுப்படி நடக்கணுமா இல்லையா? அதாவது ஒரு முதலாளி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, கூடுதலாக கொடுக்குறாரு. புதையலுங்கிறது வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடினரி தானே, அதிகபட்சமாக நம்ம கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற நான் வாங்கிக்குவேன், ஆனால் நான் எதையும் கொடுக்க மாட்டேன், இது சரியாக வருமா? சரியாக வராது. அதனால புதையலில் வந்து 5 ஒரு பங்கு என்று சொன்னால் 20% அவங்க கொடுக்க வேண்டும் என்பதை 1499வது ஹதீஸில் என்ன செய்கிறோம், நாம் வந்து ஜக்காத்தாக பார்க்க முடிகிறது. ஒன்று. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியினுடைய 1463வது ஹதீஸில் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு முஸ்லீம் குதிரைகளுக்காகவும் அடிமைகளுக்காகவும் ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குதிரை என்பதை பொறுத்தவரை அன்றைக்கி அத்தியாவசிய பொருளாக இருந்துச்சு அவங்களுக்கு, சரியா? அதனால ரசூலுல்லாஹ் விதிவில் கொடுத்துட்டாங்க. அடிமைகள் அப்படி தான். அடிமை என்பதை பொறுத்தவரை அடிமை வச்சிருந்து அவங்க ஒரு மனிதன், அவன் வந்து தன்னிடத்துல இருக்கான், உழைக்கிறான், அவனுக்கு சரியான வகையில் சாப்பாடெல்லாம் கொடுத்து இவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவனுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் இரட்டை சுமையை அந்த அடிமையினுடைய சொந்தக்காரர்கள் வந்து என்ன செய்யும், சுமக்க வேண்டிய அவசியம் வரும். அடிமையை விடுதலை செய்யணும்னு மார்க்கம் பல இடங்களில் சொல்லியிருக்கு, அதெல்லாம் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த அடிமைக்கும் செலவு பண்ணி அதுக்கு மேலே அவருக்கு நீங்கள் ஜக்காத்தும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது உச்சபட்ச சுமையை என்ன செஞ்சிடும், கூட்டிடும். அப்போ ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, நல்லா கவனிக்கணும். அடிமைக்கு வந்து ஜக்காத்து கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அடிமை வந்து நான் ரிலீஸ் ஆகணும், நான் வந்து இதில் உங்கள்கிட்ட வந்து நான் ரிலீவ் ஆகணும்னு சொல்லி கேட்குறான். கேட்டால் என்ன நடக்கும், இவருக்கு இவ்வளோ ஜக்காத்து கொடுத்தோம், அதெல்லாம் கணக்கு போட்டு இவர் தலையில் வச்சுருவாங்க. யார் இந்த ரிலீஃப் ஆகிறதுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாரு பாருங்க, அவர் தலையில் வச்சுருவாங்க. வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபாயில் முடிய வேண்டிய சமாச்சாரம் 12.5 லட்சமாக போய் நிற்கும். இன்றைக்கி நம்ம நாட்டில் மாதிரி வாடகைக்கு ஒரு ஆள் கட்டடத்தை விட்டாலும் அந்த கட்டடத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், வரி கட்டணும்.
வரி எப்படி கட்டுறது? ஓனர் கட்ட வேணாம், வாடகைக்கு இருக்கிற ஆள்கிட்ட வாங்கிக்கோங்க. நம்ம நாட்டில் வாடகைக்கு இருக்கிற ஆள்கிட்ட வாங்கணும்னா எப்படி, யார் வாங்குவா? அரசாங்கம் நேரடியாக வந்து வாங்கும். ஓனர் கட்டன்னு சொல்கிறாங்களே, ஓனர் அவர் சும்மாவா கொடுப்பாரு சொல்லுங்கள்? அவர் வாடகைக்கு ஆள்கிட்ட வாங்கி இங்கிட்டு மாற்றி கொடுப்பார். அப்போ 12,000 வாடகைன்றது என்ன ஆயிரும்? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 12,000 ஒரு 2,000 கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 14,000 வாடகை, 2,000 அர்த்தமே இல்லாமல் 2,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் அந்த எஜமானர்களுக்கு, உரிமையாளர்களுக்கு வரியை கூட்ட கூட்ட அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க என்ன செய்வாங்க? பாதிக்கப்படுவாங்க என்பதனால நம்முடைய மார்க்கம் அடிமைக்கு சக்காத்து கிடையாது என்பது என்ன செஞ்சிருக்கு, இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது என்பது இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சக்காத்து கொடுக்குற பொறுத்த வரைக்கும் இந்த பொருட்கள் அத்தியாவசியமான பொருட்கள். இதை கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருளுக்குமே நாம் வந்து சக்காத்தை கொடுத்து தான் ஆகணும் என்பதை மார்க்கம் நமக்கு வந்து தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறது. அதனுடைய ஒரு அற்புதமான வசனமாக நீங்கள் பார்க்கலாம். திருமறை குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எது எதில் உங்களுக்கு கடமை என்று பார்த்தீர்களே ஆனால், நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்திலையும் நம்ம ஜக்காத்தை நிறைவேற்ற தான் வேணும். அல்லாஹ் சொன்னது ஹுதுமின் அம்பாலியும் சதக்கா, உங்கள் பொருளாதாரங்கள்லேருந்து அந்த ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டான் இல்லையா? பொருளாதாரம்னு சொன்னால் எல்லாம் தான், ஆடு மாடு நகை நட்டு எல்லாமே சொத்து தானே. அதாவது லிக்விட் கேஷ் மட்டுமா நமக்கு வந்து சொத்துன்னு சொல்கிறோம்? கரன்சி மட்டுமா சொத்துன்னு சொல்கிறோம்? அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொத்தினுடைய ஒரு அடிப்படையாக தான் நாம் வந்து வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வந்து நாம் ஜக்காத்தினுடைய கூறுகளை இந்த மாதிரி பிரித்து பிரித்து அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தபடியாக எல்லா பொருளுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும், நம்முடைய சொத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சொத்துக்குன்னும் போது எப்படி கணக்கு பண்ணுறது? இப்போது 2 நபர்கள் சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தை வச்சுருக்காங்க, பார்ட்னராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஜக்காத் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கும் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. பெரிய சட்ட மாற்றம் கிடையாது, இதே சட்டம் தான். இது வந்து இண்டிவிஜுவல் கிடையாதுல்ல, தனிநபர் சார்ந்தது கிடையாது, மியூச்சுவலாக இருக்கிறனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியினுடைய 1451, இருவருக்கு கூட்டாக உள்ள பொருட்களில் ஒருவர் தன் பொருட்களின் ஜக்காத்துடன் மற்றவருடைய பொருட்களின் ஜக்காத்தையும் சேர்த்து தானே செலுத்தி விடுவாராயின் அவர் தன் கூட்டாளியின் பங்குக்கு சமமான ஜக்காத் தொகையை கணக்கிட்டு அதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா சொல்கிறது? இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜக்காத் இருக்குல்லங்க, இப்போ ஒரு இடம் 2 பேர் சேர்ந்து பார்ட்னராக வாங்கி போட்டிருக்கோம். அண்ணன் தம்பியாக வச்சுங்களேன், அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. அந்த இடத்தினுடைய லேண்டினுடைய மதிப்பு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 20 லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 லட்சத்துக்கு நாம் வந்து 25,000 ரூபாய்ன்னு சொன்னோம். அப்போ 20க்கு 50,000 ரூபாய். 50,000 ரூபா ஜக்காத்து என்ன செஞ்சுட்டாரு? அண்ணனே கொடுத்துட்டார். புரியுதா? தம்பி இருக்காப்புல, தம்பியும் 25,000 கொடுக்கணும். இவர் 25 அவர் 5 தான், ஆனால் அவர் 50,000 கொடுத்துட்டாரா? பாக்கி அமௌண்ட்டை இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜக்காத்து எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த ஜக்காத்தை 2ஆல் டிவைட் பண்ணி 2 பேரும் அதை என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான், கொடுத்துக்க வேண்டியதான். இதான் அதனுடைய சட்டம். ஒருத்தர் கொடுத்துட்டா இன்னொருத்தர்கிட்ட என்ன செய்யலாம்? தாராளமாக வாங்கிக்கலாம், தப்பில்லை. இது ஒரு விஷயம். இதுக்கடுத்து கூடாத வகை ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. அதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறாங்க. இது என்னண்டாங்க, ஒரு தந்திரமான வழிமுறை. இந்த வழிமுறையை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில ஆட்கள் வந்து பயன்படுத்துவார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியினுடைய 1450 அந்த எண்ணில் நீங்கள் பார்க்கலாம். கதபலஹு அல்லத்தி ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் கடமையாக்கிய விஷயம், வலா இஜ்மஉ பைன முத்தஃபர்ரகின், அதாவது பிரிந்திருக்கு இல்லையா, பிரிந்திருக்கக்கூடிய பொருளை சேர்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. இது ஒரு சட்டம். வலா இஃபர்ரகு பைன முஜ்தமிஇன் ஹஷியத்த சதகா, ஜக்காத்துக்கு பயந்து சேர்ந்திருக்கக்கூடியதை பிரிக்கவும் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சேர்றதை பிரிக்கக்கூடாது, பிரிக்கிற சேர்க்கக்கூடாதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இது மதுஹபில் இந்த மாதிரி ஒரு தந்திரம் சொல்லி தருவார்கள். ஜக்காத்தினுடைய அளவை குறைப்பதற்காக அல்லது ஜக்காத்திலிருந்து தப்பிப்பதற்காக இந்த மாதிரி செய்வாங்க. முதல்ல
பிரிக்கிறத சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அது என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்களேன். அதாவது தனித்தனியாக ஒரு ஆள் வந்து வச்சுருக்கிறாங்க, பிரிஞ்சு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் 2 ஓனராக இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். பிரிஞ்சு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஓனர், செகண்ட் ஓனர், 2 பேர் தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவங்க வந்து தனித்தனியாக இருக்கும் பொழுது இந்த பொருளாதாரத்துக்கு முதல் ஆள் ஜக்காத்து கொடுக்குறார், 2வது பொருளாதாரத்துக்கு இன்னொருத்தர் ஜக்காத்து கொடுக்குறார். இது சட்டம். இப்போ என்ன பண்ணிடுவாங்க, சேர்த்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஜக்காத்துக்கு பயந்து சேர்த்து வச்சுட்டா, ஒருத்தர் கொடுத்துட்டு நல்லா கவனிச்சுங்க, இவர்கிட்ட 1 ஏக்கர் இடம், அவர்கிட்ட 1 ஏக்கர் இடம். இவங்க வந்து 1 ஏக்கரில் 2% ஜக்காத்தாக கொடுக்கணும், இவங்களும் கொடுக்கணும். இது சட்டம். இப்போ 2 ஏக்கரை சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால், 2 ஏக்கரை சேர்த்து வைக்கும்போது ஜக்காத்தை கொடுத்துருவாங்க. சரி, கொடுத்துட்டா இந்த இடம் திருப்பி இவங்க கைக்கே போயிடும். பொசிஷன் மாறும்போது என்ன ஆகும் தெரியுமா, யாருக்கு ஜக்கா அந்த லேண்டு திருப்பி போகுதோ அவங்க அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு தகப்பன் வந்து ஒரு இடத்த வச்சுருக்கார், அவர் வஃபாத் ஆகிட்டார். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைக்கு அந்த சொத்து வந்து வாரிசு அடிப்படையில் போகிறது என்று சொன்னால், இவருக்கு வாரிசாக வந்துச்சுல, அதுக்கு இவர் ஜக்காத்து கொடுக்கணும். அதாவது இடம் அதே இடம் தாங்க, குழப்பமே கிடையாது. ஒரு ப்ராப்பர்ட்டி அதே ப்ராப்பர்ட்டி தான், பொசிஷன் மாறுது இல்லையா. முதல்ல இருந்தவங்க அதனுடைய ஓனர்ஷிப் வேற ஆள்கிட்ட இருந்துச்சு, அவங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க, அவங்களுக்குள்ள கேள்வி முடிஞ்சு போயிடும் அல்லாஹ்விடத்தில். இப்போ 2வது ஒரு ஆளுக்கு வருதுன்னு சொன்னால், இவங்களும் ஜக்காத்து கொடுக்கணும். அதான் எங்கள் அத்தா கொடுத்துட்டாரு, அத்தா கொடுத்தாங்க, இப்போ அத்தா சொத்தா உங்கள் சொத்தா, உங்கள்கிட்ட தானே சொத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அத்தா மேலே பழியை போட்டு விட்டு தப்பிக்கக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறதுன்ற என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். எனவே இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கிற சேர்த்து வச்சு கொடுத்துட்டு நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 2க்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் நான் கொடுக்காம தப்பிச்சுக்கிறதுக்கு 2 பேரும் சேர்த்து ஒன்றா சேர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது தப்பாக போயிடும்ன்றத இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இது முதல் விஷயம். 2வது என்ன, அல்லாஹுடைய தூதர் சொன்னது, ஒலாய் ஃபர்ரகு பைன முஜ்தமியின், சேர்ந்திருக்கிற பிரிக்கக்கூடாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட வந்து 1 ஏக்கர் சொத்து இருக்குது அப்படி வச்சுங்க. 1 ஏக்கர் சொத்து இருக்கும்போது, இல்லை இப்படி வைங்களேன், 85 கிராம் நகைன்னு நம்ம அளவீடு சொன்னோம் இல்லையா, 85 கிராம் வந்து ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யுது, ஒரு 90 கிராம் இருக்குது அப்படி வச்சுங்க. ஒரு மனைவிட்டே இருக்குது 90 கிராம். இப்போ இவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கணும். ஏன்னா 85 கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, தந்திரமா ஜக்காத்து கொடுக்குற நேரத்தில் என்கிட்ட வந்து 90 இருக்குது, நான் வந்து 60 மட்டும் வச்சுக்கிறேன், பாக்கி 30 நீ வச்சுக்க மகள்கிட்ட. இப்போ 30 60 இதுக்கு ஜக்காத்து கடமையாகாதுல, 85க்கு தானே ஆகும். இந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, தந்திரமாக செய்வார்கள். மதுஹப்ல இப்படிலாம் சட்டங்கள் இருக்கிறது, ஜக்காத்தை கொடுக்காம தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பிரிச்சுக்கோங்க, பிரிச்சுட்டா அந்த டெட் ஜோன் வராதுலங்க, அதுக்காக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயந்து பிரிக்கவும் கூடாது, பிரிக்கிற சேர்க்கவும் கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இது ஒரு கடுமையான குற்றம், இதை என்ன செய்யணும், கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக நமக்கு மற்ற உயிரினங்களில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய சட்டம் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியினுடைய 1454 அந்த செய்தியில் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸை நீங்கள் டைரெக்டாக எடுத்து பார்த்தா தான் என்ன செய்யும், புரியும். நான் ஹதீஸை வரிசையாக வாசிக்காமல் அதில் உள்ள அந்த அளவீடு முறைகள் அதை மட்டும் வரிசையாக என்ன செய்கிறேன், சொல்லிக்கிட்டு போகிறேன், குழப்பக்கூடாது என்பதற்காக வேண்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் வந்து சஹீஹுல் புகாரியினுடைய 1454 அந்த ஹதீஸில் என்ன செய்கிறோம், நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதாவது ஆடுகளினுடைய ஜக்காத் எண்ணிக்கையை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 40 ஆடுகளுக்கு கீழ் இருந்தால் அதில் ஜக்காத்து கிடையாது ஆட்டுக்கு. சரியா, ஒருத்தர் 2 ஆட்டு பணம் வச்சுருக்காரு, 85 கிராம் நகையை என்ன செய்யலை, அவர் வந்து அடையலை ப்ளஸ் வந்து அவருக்கு சொத்து பத்தும் கிடையாது. இப்போ ஆடு தான் வச்சுருக்கிறாரு, 10 ஆடை வச்சு ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அன்றாடம் 10 ஆடை ஓட்டிகிட்டு போகிறாரு வர்றாரு, அதில் ஒரு ஆடு குட்டி போடுது, அதை என்ன செய்கிறாரு, விலைக்கு விற்கிறாரு, அதில் அறுத்து கரியாவரம் பார்க்குறாரு. இது எப்படியோ வச்சுங்களேன், இது பிரச்சனை இல்லை. ஆனால் இவருடைய ஆடு வந்து 40 ஆடுக்கு கீழே 39 ஆடு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுவரை இவருக்கு ஜக்காத்து இல்லைங்க. சரியா, 40 ஆடுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னு சொன்னான், நல்லா கவனிச்சுக்கோங்க. 39 வரை ஜக்காத்து இல்லை, புரியுதாரம் தான். 40 வந்துருச்சு, அந்த 40 வந்துருச்சுனாலே இவருக்கு வந்து ஜக்காத்து கடமை தான். எப்படி கடமை, 40 ஆட்டில் இருந்து 120 ஆடுகள் வரை
ரசுல்லா தாராளமாக அந்த அளவீட்டை நமக்கு வந்து நல்ல ஒய்டாக கொடுக்குறாங்க, அகலமாக கொடுக்குறாங்க. 40லேருந்து 60 அதுக்கும் ஒரே சட்டம் தான். 60 கடந்து 80 அதுக்கும் ஒரே சட்டம் தான். 100 ஒரே சட்டம் தான். 120 வருதா, அது ஒரே சட்டம் தான். 40லேருந்து 120 வரைக்கும் உங்களுக்கு 119 வரை கரெக்டாக சொல்ல போனால் 40லேருந்து 119 வரை ஜக்காத்து கடமை. எப்படி ஜக்காத்து கொடுக்கறது? ஒரு ஆடு கொடுத்தா போதும். நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதா? 40 முதல் 119 வரை ஒரு ஆட்டை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஜக்காத்தாக கொடுத்துடணும். அடுத்த எண்ணிக்கை இன்னும் கூடுது, ஆட்டு பண்ணை கூடிக்கொண்டு செல்கிறது. 120 முதல் 200க்கு உள்ளாக 120லேருந்து 199 வரை 2 ஆடுகள் என்ன செய்யணும், நம்ம ஜக்காத்தா கொடுக்கணும். இது ஒரு சட்டம். அதாவது 40லேருந்து அடுத்த 80 ஆடு 120 வரை, 120லேருந்து அடுத்த 80 ஆடு 199 வரை, இப்படி தான் நமக்கு சொல்லப்படுது. 2 ஆடு. அடுத்து 200 ஆயிடுச்சா, 200லேருந்து 300 வரை. இப்போ கூடிக்கிட்ட போதில் பொருளாதாரம் கூட கூட அவங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த தொகை வந்து என்ன செய்யும், ஒரு பாரமாக தெரியாது. அதனால 200லேருந்து 280 வரை அப்படி சொல்லாமல் 200லேருந்து 300 வரை இருந்தால் 3 ஆடுகளை ஜக்காத்தா கொடுக்கணும். 300க்கு அதிகமாக போயிடுச்சா ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு. அதுக்கப்புறம் காமன் தான். 300 வரங்க உங்களுக்கு 3 ஆடுங்க. 300க்கு மேலே 400 போயிடுச்சா, 400 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 ஆடு என்ன செய்யணும், கொடுக்கணும். 400லேருந்து 500 5 ஆடு. அல்லது 2000 ஆயிடுச்சா, நீங்கள் கணக்கு பண்ணி 100க்கு 1 கணக்கு பண்ணும்போது 20 ஆடை என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இது ஆற்றில் உள்ள சட்டம். சஹீஹ் புகாரியினுடைய 1454வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்து திர்மிதியினுடைய 566வது ஹதீஸ். அதில் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் மாடுகளுக்கான ஜக்காத். இந்த திர்மிதி ஹதீஸ் மாடுகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை எப்படி, 30 மாடுக்கு குறைவாக ஒருத்தட்ட இருக்குன்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கிடையாதுங்க. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 30க்கு அதிகமாக போயிடுச்சா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறார்கள். 30க்கு அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னால் 1 வயது முடிந்து 2ஆம் வயதில் நுழைந்த காளை மாடு, இதை கொடுக்கணும். 1 வயசு முடிஞ்சு 2ஆவது வயசுக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள், பிறந்ததுலேருந்து 1 வருஷம் 1 வயசு, அதுலேருந்து 2ஆவது வருஷம், சரியாக சொல்ல போனால் ஒரு 13 மாதம் 14 மாதம். 2ஆவது வயசுக்குள்ளே நுழையிறன்னா 24 மாதம் கணக்கு பண்ணக்கூடாது. அந்த 12 மாதம் கழிஞ்சு 13 14க்குள்ளே என்ட்ரு ஆகுது பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உள்ள காளை மாடு அல்லது பசுமாடு இதை என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு 40க்கும் 2 வருடம் முடிந்த ஒரு ஆடு. 30க்கு அதிகமாக இருந்தால் தாங்க அந்த 13 14 மாதம் அளவில் ஒரு காளை மாடு இல்லை பசுமாடு கொடுக்கணும். அது கடந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் 40க்கு அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருடம் முடிந்த ஒரு மாடு. ஏன்னா உங்களுடைய அசட்டினுடைய வேல்யூ கூடிக்கிட்டே போகுது பாருங்கள். அப்போ உங்களுக்கு கூடுதலாக தான் வாங்க முடியும். 50,000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கும் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கும் ஒரே வரியாக போட முடியும்? 2 பேர்த்துக்கு வரி இருக்குது, வேரியேஷன் ஆகுமா இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி 40க்கு மேலே போயிடுச்சா 2 வருஷம் முடிஞ்ச ஒரு மாடை என்ன செய்யணும், நாம் வந்து ஜக்காத்தாக கொடுத்துடணும் என்பதை இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோங்க. ஒன்று. அடுத்தபடியாக இந்த ஒட்டகங்களில் மார்க்கத்தில் ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வந்து ஹதீஸ் எடுத்து வாசிச்சோம்னு சொன்னால் அது என்ன சொல்கிறோம்ன்றதே சில ஆட்கள் குழப்புற மாதிரி போயிடும். இந்த நம்பர்ஸுக்காக சொல்கிறேன், தப்பாக சொல்லலை, நம்பருக்காக முன்ன பின்ன குழப்பி விடுவது போல் மாறிவிடும். நம்ம வந்து அந்த எண்ணிக்கைகளை மட்டும் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வரியாக நம்ம தெளிவாக சொல்லிக்கொண்டு சொல்கிறோம். அந்த ஹதீஸை நீங்கள் எதில் பார்க்கலான்னு கேட்டால் 1454. இப்போ இந்த மாட்டுக்கு சொன்னோம்ல அதே ஜக்காத்து அதே ஹதீஸ் தான். 1454 1453 புகாரி, இந்த 2 ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். ஒட்டகம் வந்துங்க 5க்கும் குறைவாக இருக்குதா, அதில் ஜக்காத்து கிடையாது. சரியா? 5க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் 1 முதல் 24 வரை, 5 வரை உங்களுக்கு வந்து ஜக்காத்தே கிடையாது. அந்த 5க்கு 5 அல்லது அதுக்கு 5ல் ஆரம்பித்து 6லேருந்து 24 வரை நீங்கள் வந்து ஜக்காத்து கொடுக்கணும். எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்? 24 ஒட்டகங்கள் வரை ஒவ்வொரு 5க்கும் ஒரு ஆடு ஜக்காத்தாக கொடுக்கணும். 24 இருக்குது. இப்போ 25னா வைங்களேன், 25னா எத்தனை 5? 5 5. ஒரு 5க்கு ஒரு ஆடு ஜக்காத், ஒரு ஒட்டகம் கிடையாது, ஒரு ஆடு ஜக்காத். அப்போ ஒரு ஆடு ஜக்காத்துன்னு சொன்னால் 25க்கு 5 ஆடு, அது ஒரு திட்டம். அதுக்கு பிறகு 25 முதல் 35 ஒட்டகங்கள் வரை, இதுக்கு ஒரு சட்டம். நம்ம சொல்லக்கூடியதை வந்து மனப்பாடமெல்லாம் பண்ணுவது கடினம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இதையும் கேட்டு கேட்டு தெளிவாக. ஒட்டகங்கள் ஜக்காத்து கொடுக்குற அளவில் யாரும் இல்லை, ஒட்டக பண்ண யாரும் வச்சு இல்லை.
ஆடு மாடு வேணா அதிகபட்சம் வச்சிருக்கோம். ஹதீஸை சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தலைப்பினுடைய அந்த ஒரு அழகுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ 25 முதல் 35 வரை ஒட்டகங்கள் இருக்குதா, அதுக்கு வந்து ஒரு வயதுடைய பெண் ஒட்டகத்தை ஜக்காத்தா கொடுக்கணும். 25 வரை நீங்கள் 5க்கு ஒரு ஆடுன்னு கொடுத்துருவீங்க. ஆனால் 25 to 35 போயிடுச்சா, ஒரு வயசு மதிப்புள்ள பெண் ஒட்டகம். ஏன்னா இப்போ வேல்யூ கூடுது, இன்னமும் ஆட்டிலே நிற்க முடியாதுல்ல, அதனால ஒட்டகத்தை அல்லாஹுடைய தூதர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 36 முதல் 45 வரை, 36லேருந்து 45 ஆயிடுச்சு எண்ணிக்கை. இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து மார்க்கம் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. எப்படி ஆப்ஷன் தெரியுமா? 3 வயசு பெண் ஒட்டகம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். அல்லது ஒரு வயசு பெண் ஒட்டகமும் 20 திர்ஹமும் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். அல்லது ஒரு வயசு பெண் ஒட்டகம் ப்ளஸ் 2 ஆடுகள். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்களேன். பெண் ஒட்டகமும் 2 ஆடும் அப்படி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம எல்லாரும் போய் தேடிக்கிட்டா இருக்க முடியும்? ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ரசூலா அப்படி பிரிக்கிறாங்க. ஒரு வயசு பெண் ஒட்டகம் தான் உங்கள்கிட்ட இருக்கா, அதையும் கொடுத்துட்டு 2 ஆட்டை சேர்த்து கொடுத்துருங்க. அல்லது ஒரு வயசு பெண் ஒட்டகமும் 20 திர்ஹமும், 2 ஆட்டுக்கும் 20 திர்ஹத்துக்கு சமானம். ஒரு ஆடுன்றது 10 திர்ஹத்தில் வாங்கிடலாம் போல. அதனால ரசூலா அந்த கால்குலேட் பண்ணி சொல்லி காட்டுறாங்க. ஒரு வயசு பெண் ஒட்டகமும் 20 திர்ஹமும் என்ன செய்யணும், கொடுக்கணும். இது வந்து 36 முதல் 45 வரை. 46லேருந்து 60 வரை உங்கள்கிட்ட ஒட்டகம் இருக்கா, அதுக்கு ரசூலா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லி காட்டுறாங்க. 3 வயதுள்ள பருவமான பெண் ஒட்டகத்தை நீங்கள் கொடுக்கணும். ஒன்று, அது முடியலையா 4 வயது பெண் ஒட்டகம் அல்லது 2 ஆடுகள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம். 4 வயது பெண் ஒட்டகமும் 2 ஆடுகளும் சேர்த்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். 4 வயது பெண் ஒட்டகம் அல்லது 20 திர்ஹம்ஸ், அந்த 2 ஆடை கழிச்சிட்டு நீங்கள் 20 திர்ஹம்ஸ் என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான், கொடுத்துக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி ஒட்டகங்கள் வந்து 61 முதல் 75 வரை போயிடுச்சா, இதுக்கு மார்க்கம் சொல்லுது 4 வயசு பெண் ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்துருங்க. வயசு கூட கூட ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கை அந்த வேல்யூ என்ன செய்யும், மதிப்பு கூடிக்கிட்டே போகும், விலை மதிப்பு. அப்போ 61 to 75 வந்து 4 வயசுள்ள பெண் ஒட்டகம் அல்லது 3 வயதுடைய பெண் ஒட்டகமும் 2 ஆடும் அல்லது 3 வயதுடைய பெண் ஒட்டகமும் 20 திர்ஹம்ஸும். 76 முதல் 90 வரை போயிடுச்சா, 3 வயசுள்ள 2 பெண் ஒட்டகங்களை கொடுக்கணும். ஒரு ஒட்டகம் இதுக்கு முன்னாடி வர 75 வரை ஒரு ஒட்டகமும் 2 ஆடும், 3 வயசு கணக்கு பண்ணி ஒட்டகத்தை சொன்னாங்க. 76ல 90 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 வயசுள்ள பெண் ஒட்டகம் 2 நீங்கள் கொடுக்கணும். புரியுதா? அந்த வேல்யூவை கூட்டிட்டாங்க. அதே மாதிரி 90லேருந்து 125 போயிடுச்சா, 3 வயசுள்ள பெண் ஒட்டகம், பருவமடைந்த 2 பெண் ஒட்டகம், ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. தனித்தனி ஆப்ஷன் கிடையாது, ரெண்டுமே கம்பைன் பண்ணது தான். 3 வயசுள்ள அந்த ஒட்டகம் ஒன்று, பருவமடைந்த 2 பெண் ஒட்டகத்தை என்ன செய்யணும், நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 120க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், 120 ஒட்டகத்துக்கு அதிகமாக இருக்கல ரொம்ப ரேர். அதெல்லாம் பெரிய பெரிய அரபு ஷேக்குகள் பண்ணை ஆட்கள் தான் என்ன செய்வாங்க, வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 120 தாண்டி போயிடுச்சா, ஒவ்வொரு 40க்கும் 2 வயது பெண் ஒட்டகத்தை கொடுக்கணும். அல்லது ஒவ்வொரு 50க்கும் 3 வயது பெண் ஒட்டகத்தை நீங்கள் கொடுங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது வந்து ஒரு முறை சொல்வது தான் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த எண்ணிக்கையை நம்ம சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அது குழப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால ஒரு முறை சொல்லிக்கிறோம். யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஒட்டகம் குறித்த ஹதீஸ்களை பொறுத்தவரை புகாரியினுடைய 1453வது ஹதீஸில் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் என்பதை சொல்லிக்கிறோம். மாடு குறித்த செய்திகளை திருமதியினுடைய 566வது ஹதீஸில் பார்த்து கொள்ளலாம். அதே போல் ஆடுகள் குறித்த செய்திகளை புகாரியினுடைய 1454 அந்த செய்தியில் பார்த்து கொள்ளலாம். எனவே உயிரினங்களுக்குரிய ஜக்காத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு அழகான கூறுகளோடு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைவரும் அந்த உயிரினங்களை பொறுத்தவரை ஜக்காத்தினுடைய சட்டத்திட்டங்களை எப்படி புரிந்து கொண்டோமோ, தங்கத்திற்கு எப்படி புரிந்து கொண்டோமோ, அதுபோல வெள்ளியை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். வெள்ளிக்கும் வந்து நாம் என்ன செஞ்சுக்கணும், இந்த தங்க நகை இருக்கு இல்லையா, அதிலிருந்து கணக்கீடு செஞ்சு அதில் கொண்டு வந்து ஜக்காத்தினுடைய அந்த இதுகளை நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதுதான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், புகாரியினுடைய 1459வது ஹதீஸ், 5 ஊக்கியாக்களை விட குறைவாக உள்ள வெள்ளியில் ஜக்காத்து கிடையாது. ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹம்ஸ். அப்போ 5 ஊக்கியா என்பது 200 திர்ஹம்ஸ். 200 திர்ஹத்துக்கு கீழே வெள்ளி இருக்குதா, அதில் ஜக்காத்து என்ன செய்யாது, கடமையாகாது. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் ஜக்காத்து கடமையாயிடும் என்பதை என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தானியம், நகை, பொருளாதாரம், விலங்கினங்கள்,
இது அனைத்திலும் ஜக்காத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாம் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். இதை சரியாக கடைபிடித்து வாழ்ந்து மறுமையில் அல்லாஹினுடைய கேள்வியிலிருந்து தப்பிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்